கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 ராஜாக்கள் அதிகாரம் 4 கேள்விகளும் பதில்களும். சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாய் இருந்தவன் யார்? சாலமோன். சாலமோனுக்கு பிரதான மந்திரியாய் இருந்தவன் யார்? அசரியா. மந்திரியாகிய அசரியாவின் அப்பா பெயர் என்ன? சாதோக். சாலமோனுக்கு சம்பிரதிகளாய் இருந்தவர்கள் யார்? எலிகோரேப், அகியா. எலிகோரேப் மற்றும் அகியாவின் அப்பா பெயர் என்ன? சீசா. சாலமோனுக்கு மந்திரியாய் இருந்தவன் யார்? யோசபாத். யோசபாத்தின் அப்பா பெயர் என்ன? அகிலோத். சாலமோனுக்கு படை தலைவனாய் இருந்தவன் யார்? பெனாயா. பெனாயாவின் அப்பா பெயர் என்ன? யோய்தா. சாலமோன் ராஜாவாய் இருக்கும்போது ஆசாரியராய் இருந்தவர்கள் யார்? சாதோக், அபியத்தார். சாலமோனின் காலத்தில் மணியக்காரராய் தலைவராய் இருந்தவன் யார்? அசரியா. மணியக்காரரின் தலைவனாகிய அசரியாவின் அப்பா பெயர் என்ன? நாத்தான். சாலமோன் ராஜாவின் பிரதானியும் இஷ்டனுமாய் இருந்தவன் யார்? சாபூத். சாபூத்தின் அப்பா பெயர் என்ன? நாத்தான். சாலமோன் ராஜாவின் அரமனை விசாரிப்புக்காரனாய் இருந்தவன் யார்? அகீஷார். சாலமோன் ராஜாவுக்கு பகுதி விசாரிப்புக்காரனாய் இருந்தவன் யார்? அதோனிராம். அதோனிராம் அப்பா பெயர் என்ன? அப்தா. சாலமோன் ராஜாவுக்கு எத்தனை பிரபுக்கள் இருந்தார்கள்? 11. ராஜாவுக்கும் அரமனைக்கும் உணவுப் பொருட்கள் சேகரிக்க எத்தனை மணியக்காரர் இருந்தார்கள்? 12. ஒவ்வொரு மணியக்காரரும் வருஷத்தில் எவ்வளவு நாள் உணவு சேகரிக்க வேண்டும்? 1 மாதம். ராமோத் தேசத்தில் இருந்தது. கீலேயாத். கீலேயாத் தேசத்தில் மணியக்காரனாய் இருந்தவன் யார்? கேபேரின் குமாரன். மதில்களும் வெண்கல தாழ்பால்களும் உள்ள தேசத்தில் மணியக்காரனாய் இருந்தவன் யார்? கேபேரின் குமாரன். சாலமோனின் எத்தனை மருமகன்கள் மணியக்காரராய் இருந்தார்கள்? 2. மணியக்காரராய் இருந்த சாலமோனின் மருமகன்கள் யார்? அபினதாபின் குமாரன் மற்றும் அகிமாஸ். கீலேயாத் தேசத்தில் அதிபதியாய் இருந்த மணியக்காரன் யார்? கேபேர். கேபேரின் அப்பா பெயர் என்ன? ஊரி. கடற்கரை மணலந்தனையாய் இருந்து புசித்து குடித்து மகிழ்ந்தவர்கள் யார்? யூதாவும் இஸ்ரவேலும். எது முதல் எதுவரைக்கும் உள்ள சகல ராஜ்யங்களையும் சாலமோன் ஆண்டு வந்தான். நதி தொடங்கி பெலிஸ்தர் தேச வழியாய் எகிப்தின் எல்லை மட்டும். சாலமோனை சுற்றி எங்கும் டேஷ் இருந்தது? சமாதானம். தங்கள் தங்கள் திராட்சை செடி மற்றும் அத்திமரத்தின் நிழலில் சுகமாய் குடியிருந்தவர்கள் யார்? யூதாவும் இஸ்ரவேலும். சாலமோனுக்கு இருந்த ரத குதிரை ராளங்கள் எவ்வளவு? 4000. சாலமோனுக்கு எத்தனை குதிரை வீரர் இருந்தார்கள்? 12000. சாலமோன் ராஜாவுக்கும் ராஜாவின் பந்திக்கு வரும் யாவருக்கும் வேண்டியவைகளை குறைவின்றி பராமரித்தவர்கள் யார்? மணியக்காரர். மணியக்காரர் ஒவ்வொருவரும் எப்பொழுது ராஜாவின் பந்திக்கு வேண்டியவைகளை பராமரித்தார்கள்? தன் தன் மாதத்திலே.
தேவன் யாருக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியும் கொடுத்தார்? சாலமோன். தேவன் சாலமோனுக்கு கடற்கரை மணலந்தனையாய் டேஷ் கொடுத்தார்? மனோவிருத்தியை. யாருடைய ஞானம் சிறந்ததாய் இருந்தது? சாலமோன். சாலமோனை சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் பிரபலமாய் இருந்தது எது? சாலமோனின் கீர்த்தி. சாலமோன் சொன்ன நீதிமொழிகள் எத்தனை? 3000. சாலமோனின் பாட்டுகள் எத்தனை? 1005. சாலமோன் எவைகளை குறித்து வாக்கியங்களை சொன்னான்? மரங்கள், பூண்டுகள், மிருகங்கள் மற்றும் பறவைகள். சகல ஜனங்களும் எதை கேட்க சாலமோனிடம் வந்தார்கள்? அவனுடைய ஞானம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இக்கேள்விகள் வேதாகம புதையல் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை. நன்றி.